இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு சௌ யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சாம்பார் தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு குக்கரில் ஆயில் விட்டுட்டு கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது ஒரே ஒரு சௌ எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்தது ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதை வந்து பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு சாம்பார். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 3 விசில் விட்டு இறக்கிட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவிட்டு மேலே வந்து லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உண்மையிலேயே இது ரைஸை விட சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள். எப்போவுமே கிரேவி அந்த மாதிரி சாப்பிட்டு பழகினவங்க ஸோ இதை ஒரு வாட்டி சப்பாத்திக்கு ஆட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் இட்லிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.